சின்னையே நான் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா, நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருட எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது. இதை சின்னையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ் வேற வேலை இல்ல, அவரு லோகேஷ் மகராஜ் வேற வேலை இல்லையா? யாரும் அவரை பத்தி பேச நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்றேன், போய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. ஞாபகம் இல்ல அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தாங்க. அந்த மாதிரி தப்பு தப்பா பேசாரு எல்லாமே. எதிரிகளை பார்த்திருக்கிறேன், இந்த தேர்தலில் பார்க்கிறேன். ஆச்சரியமா ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சிருந்தேன், அதனால எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தாருன்னா அவருடைய பையன் சொல்ல அதே மாதிரி சொன்னாங்க. நான் இடைக்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க அங்க இவங்க செய்யாதெல்லாம் செய்வாங்க, இதான் ஒரே வார்த்தை. என்ன செய்யாதுன்னா 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம்னு சொல்லுவோம். 10% வந்து பாவம் வேலை செய்யறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டா யூனியன், மீதி 5% உங்களுக்கு தருவோம்னு சொல்லுவோம். இல்ல சொன்னதுல ஒரு 10% தான் என் காலையில் இருந்துச்சு. அப்ப கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்து ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லல கேட்டா, இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். வேலை பேசுறதுக்கு பேப்பர் மீட் பண்றோம், இவரை பேசுது நான் தைரியமா தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம பெரிய அளவில் வைக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் யாரும் சொல்லி விடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக சேர்த்திருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள சேர்த்துக்கிட்டு. ஆனால் இதனால என்ன பேச முடியல, தேவையான பேச முடியல. அதுக்காக ஒத்துக்கிற நண்பன் அப்பதான் நண்பன் ஏதோ ஒரு பட்டு ஏன் நம்ம தலைவராக நான் ஆஸ்பத்திரியில கொடுத்ததுக்கு மேல நன்றாக பேசினாரு. டைம் இருக்காது, இப்போ அவசரம் பண்ணணும்னு சொல்லி உடனே பேசுகிற நினைக்காது. நீங்க வந்து எனக்கு பெரிய ஆச்சுங்க. இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவு நாங்க தொண்டர்களோடு தான் இருப்போம். தொண்டர்கள் செய்வோம். இப்போ நான் ஜெயிச்சு வந்துதான் 6 பேர் எடுத்துருவாங்க. 6 பேர்னா அவங்க 3 பேர், வேற யாரும் 3 பேர். அதனால நம்ம அப்படிலாம் இல்லாம மக்கள் உழைக்கக்கூடியவர்கள் 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். சொல்லிட்டேன் யார் யாருக்கு நினைப்பாரு ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். ஆனா அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறோம்.
எப்படி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டாருங்கிறது அர்த்தம் சொல்லி இது நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். அந்த லிஸ்டை படிச்சிருக்கோம். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இருக்கிறீங்க அவருக்கு கதை மிக முக்கியம். ஒப்பந்தாரம் அவங்க வேலை கொடுத்தாரு என்று சொல்லி இந்த முறையில் எனக்கு வாக்களித்து ராஜா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டா வெற்றி அடைந்தது. சொன்னது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஆளுமை மிக்க தலைவர் டாக்டர் திரு ராதாரவி அவர்கள் தலைமையில நாங்க இந்த வாட்டி தேர்தல் நிக்கிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த மாதிரி பிரஸ் கூப்பிடணும். இது எங்க டப்பிங் யூனியனுக்குள்ள நடக்கிற தேர்தல். ஜெனரலா எங்க மெம்பர்ஸ்குள்ள தான் சொல்லுவோம், அந்த மெம்பர்ஸ்குள்ள தான் பேசிட்டு இருக்கோம். பிரஸ் கூப்பிட்டு வெளியில சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் எங்க கூடவே இன்னைக்கு துரோகிகள் மாதிரி எதிரில போய் நிக்கிறவங்க அவங்க முதல்ல வெளியில தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களை உடைச்சு விடணும். நாங்க விளக்கம் கொடுக்க வரல, பொய்களை உடைச்சு விடணும். 1. 2, இவருக்கு எதிராக நின்றுகிட்டு ஆனா இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே அவர் தான் எங்களை நிக்க சொன்னாருலாம் சொல்லிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்கு. இதை உடைச்சு விடுறதுக்கு தான் முதல்ல இருந்தது. அண்ட் ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டா அது டாக்டர் ராதாரவி அண்ணன் மட்டும்தான். வேற யாரெல்லாம் இங்க ஆளுமை சொல்ல முடியாது. சோ முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க துர்காக்கா வைஸ் பிரசிடென்ட். துர்காக்கா லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி இருந்தாங்க, இப்ப மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட். மோகன்குமார் தேவநாராயணன் சார் லெஜெண்டரி டப்பிங் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய சன் அவர் முன்னாடியே இருந்திருக்காரு, இப்ப மறுபடியும் வராரு. மாலா மாமி ஆரம்பத்துல இருந்து ரவி அண்ணா கூடவே இருந்து, அதாவது 36 வருஷம் கூடவே இருந்தான்னு சில பேர் சொல்றாங்கல்ல, இவங்கதான் 36 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தா கூட இருக்காங்க. மற்றபடி எங்க பேனல் எமி மேடம் ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஷிபு, தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினவர் ஷிபு, பிரபாகர் அவர் கமிட்டி மெம்பர், அப்புறம் குமரேசன் எங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி குமரேசன், யோகலட்சுமி, ஷாஜிதா, பல பேருடைய அவங்களுடைய பல பொறாமைகளுக்கு இருக்கிற ஷாஜிதா, பாரதி, எல்லாருமே இவங்க எல்லாம் எங்க பேனல். சோ இதெல்லாம் நான் எங்க பேனல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். மாமி நீங்க என்ன சொல்லுங்க, பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த டப்பிங் யூனியன் இந்த அளவுக்கு டப்பிங் மெம்பருக்கு இவ்வளவு ஒரு உரிமை கிடைச்சிருக்கு, சலுகை கிடைச்சிருக்கு, எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கும், நல்ல வசதியோட இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஆரம்ப காலத்துல நாங்க வந்தப்போ 5 ரூபா கன்வென்ஸ் தான் கொடுப்பாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படி உட்கார வைக்க கூடாது, 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா நீங்க சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டாரு. அதுக்கப்புறத்துல எங்க சம்பளத்தை கொஞ்சமா ஏற்றி இன்னைக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் ஒரு பிக்ஸ் பேசுறவங்க கூட அவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்களுடைய தலைவர் தான். எதுவெளி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஜெயிக்க போறது நாங்க தான், எங்களுடைய அணி மட்டும்தான். அதனால எங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது. அவங்களுக்கு தோற்ற போறோமோங்கிறது அவர் ஏற்றத்துதான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசட்டும், எவ்வளவு வேணாலும் பேசட்டும். அவங்க பேச எங்களுடைய புகழ் தான் ஏறிக்கிட்டே போகுது. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னைக்குமே ஜெயிக்க போறது எங்களுடைய தலைவரோட அணிதான் ஜெயிக்கும். வணக்கம். தேங்க்யூ. துர்கா. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ராதாரவி அவர்கள் இப்போ இல்ல 40 வருஷமாவே எனக்கு நல்ல பழக்கம். என்ன இந்த யூனியன்ல சேர்த்தது அவர் தான், என்ன லைஃப் மெம்பர் ஆக்குனது அவர் தான், அதுக்கு அந்த பணத்தை கட்டினது கூட அவர் தான். அவர் இல்லைன்னா எங்க டப்பிங் யூனியனே கிடையாது. இது மட்டும் உண்மையான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க டப்பிங் பேசும்போது எத்தனையோ படங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க, நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. இந்த டப்பிங் பேசும்போது ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர் தான், எங்க தலைவர் தான். இன்னொன்னு இப்போ இந்த சங்க வழி சம்பளம்னு கொண்டு வந்தது அவர் தான். இதனால என்னன்னா எல்லாருக்கும் சம்பளம் போய் சேருது, உண்மையா போய் சேருது, யாரும் ஏமாத்தப்படல.
இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன், உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இத்தனை வருஷமா அவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர். ஒரு குழந்தைய வந்து நம்ம மேல தூக்கி போறோம்னா அது சிரிக்கும். ஏன்னா அவங்க அப்பா எப்படியும் புடிச்சுக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எங்க உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி எத்தனையோ பண்ணிருக்காருங்க. அவர் பண்ணதுக்கு வந்து கணக்கே சொல்ல முடியாது. இப்ப ஊக்கத்தொகைன்னு மாசம் 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு, அப்படின்னா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறவங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ 75 வயசை தாண்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாமே என்னது? அது எப்படி வருது? அவர் பண்ணாத நல்லது இல்ல. இன்னைக்கு கூட அவரு என்ன பண்ணணும், வேற என்னென்ன பண்ண முடியும், எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவாரு, குடும்பம். டப்பிங் யூனியன்ங்கிறது நம்ம குடும்பம். எத்தனை துரோகிகள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்து போனாலும் அவர் கவலையே பட்டது கிடையாது. அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு கூட பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்குறதுக்கு ஆள் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சின்ன குழந்தை அவரு. அவர் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் கதிரை பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. கதிரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுங்க. இவரு எங்க தலைவர் வந்து அவரேதான் தலைவரா இருக்கணும்னு என்னைக்கும் சொன்னதில்லை. இந்த தடவை இருக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. கதிரை வந்து தலைவரா ஆக்கணும்னு டிசைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த எதிரணியில வந்து இல்ல நாங்களும் போட்டி போடுவோம்னு நேரா போய் தலைவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க, உடல்நல விசாரிப்பாங்க. ஆனா அவர் வந்து நாங்க போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் யங் ஜெனரேஷனுக்கு நம்ம வழி விடுக்குவாரு? அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்துலதான் அவர் சொன்னாரு. ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? நம்ம தலைவரா இருந்து, நம்ம செயலாளரா இருந்து, நம்ம பொருளாளரா இருந்தா நம்மளால என்ன வேலை செய்ய முடியும்? கதிர் உண்மையிலே இந்த 2 வருஷத்துல நான் பார்த்ததில்ல, அதிகமா இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் தான். இந்த 2 வருஷத்துல கதிர் இருந்தது அங்கதான். அப்புறம் ஷாஜிதாவை பத்தி சொல்லணும்னா அதை விட ஒரு உழைப்பாளியை நம்ம பார்க்க முடியாது. ஸ்ரீனிவாசமூர்த்தி எப்படி இருந்தாரோ அதே வழியில தான் ஷாஜிதாவும் வேலை செய்யறாங்க. நம்மளால ஒரு நாள் போய் டப்பிங் யூனியன்ல உட்கார முடியுமா? ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா? எதுக்கு நமக்கு இந்த வீராப்பெல்லாம்? அதனால எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்க தலைவர் அணிதான் ஜெயிக்கும். எங்க தலைவர் அணி டீமாவே ஜெயிக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே மனநோய் சொல்லிட்டு இதுக்கு மேல சொல்றதுக்கு இருக்கிறது. இன்னொன்று துர்காக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி வயதானவர்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுத்துட்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து 75 வயசுக்கு மேல பிறந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறது. இதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா, மற்ற யூனியன்கள்ல வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கு. எங்க யூனியன்ல பொறுத்தவரைக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஏன்னா 80 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் கூட வாய்ப்பு கிடைக்கலாம். திடீர்னு ஒரு இயக்குனர் வந்து 80 வயசுக்கு மேல ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவருக்கு அதே அந்த ஏஜ்ல ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற போது அந்த வாய்ஸ் தான் கொடுத்தாரு. அப்ப ஒரு 50 வயசுல இருக்கவங்க 60 வயசுல இருக்கவங்க பேசினாங்க, ஒரு மிமிக்ரி மாதிரி தான் இருக்கும். அதனால அண்ணன் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டும் போய் சேரணும், வேலை இருக்கோ இல்லையோ. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஊக்கத்தொகை. அதே மாதிரி வயதானவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது, அவங்க குடும்பத்துக்கு கிடைக்குதுன்றத விட அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு. நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கணும்னுக்காக அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த வயதானவர்களை தேர்ந்தெடுத்து 1 லட்சம் ரூபாய் இதை பத்தி நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் போக போக இது இன்னும் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொன்னு இறுதியில எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க.
எவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணனால உருவாக்கப்பட்டது எங்களோட டப்பிங் யூனியன் விளையாட்டு. அந்த கஷ்டத்துக்கு அண்ணன் எவ்வளவு சம்மந்தப்பட்டார். அத்தனையும் டப்பிங் ஆர்டிஸ்டுகளோட உழைப்பு, அவங்களோட காசு. அதை கட்டி அழகு பார்த்தேன். ஆனா எதிரணியில அந்த கட்டடத்தை எப்படியாவது இடிக்கணும்னு தாய் வீட்டை இடிக்க வச்சு சந்தோஷப்பட்டுட்டு, ஆனால் அப்போ அண்ணன் தொடர்பு திரும்பவும் அந்த கட்டிடத்தை கட்டி கூடிய சீக்கிரம் அந்த கட்டிடம் திறக்க போகுது. அவங்க கண்ணெல்லாம் மண்ண போவதான் போகுது. இதனால அண்ணன் சொல்லுவாங்க. தேங்க்யூ மேம். ஒரு ஆளுமை அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு விளக்கம், இன்னொரு விளக்கம் என்னன்னா, தான் மட்டுமே மூச்சு பிடிச்சி தபதபன்னு பேசுறது கிடையாது ஆளுமை. கூட இருக்கிறவங்களை பேச விட்டுட்டு கடைசியில ஒருத்தர் பேசுறாரு பாருங்க. ஏன்னா அவர் சொன்னாரு, எல்லாரும் மற்றவங்க பேச சொல்றோம், நான் கடைசியில பேசுறேன் அப்படின்னு. அதுதான் ஆளுமை. இதுவும் ஆளுமை தான். அப்புறம் இன்னும் ஒருத்தரை பத்தி சொல்ல விரும்புறேன், சதீஷ். இந்த சதீஷை பத்தி தான் அவங்க நிறைய அப்படியே இது பண்ணிருக்காங்க. முன்னாடி இவர் தான் இந்த சதீஷ். யார் இந்த சதீஷ், யார் இந்த சதீஷ்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த சதீஷ். இப்போ துர்கா மோகன் எல்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு 1000 ரூபாய் 99 பேருக்கு மாசம் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு. இதனுடைய ஓபனிங் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் 2022 வந்ததுக்கு அப்புறம் அவரு 18ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, வயசானவங்களுக்கு வேலை இல்லை. அது இது என்ன சொல்றது, கிரவுண்ட் ஃபேக்டர். சோ இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்டா, முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றதுல எனக்கு டீடைல்ஸ் கொடுங்க, டேட்டா கொடுங்க. 2 மாசம் டப்பிங் பணிகளுக்கு நடுவுல 2 மாசம் சதீஷ் கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அண்ணன் ஒருத்தர் கிட்ட பொறுப்பை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டாரு. சும்மா போறவங்கள, சும்மா இருக்கிறவங்க கிட்ட கொடுக்க மாட்டாரு, வேலை செய்யறவன்ட்டு தான் கொடுப்பாரு. சதீஷ் 2018ல இருந்து எங்க கூட இருக்கான். எந்த பதவியும் அவன் கேட்டதில்ல. இது வரைக்கும் அண்ணன் சொல்லி எனக்கு வேண்டானே, நான் வெளியில இருந்து வேலை செய்யறவன்னு சொன்ன பையன். இந்த வாட்டி இழுத்து இல்லடா, வெளியில இருந்தா தெரிய மாட்டேங்குது, நீ பாடா உள்ள கமிட்டி உள்ள இழுத்துட்டு வந்திருக்கு சதீஷ. அந்த மாதிரி பையன். அவன் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். எதுக்காக? இந்த யூனியனுக்காக, எங்க தலைவருக்காக. இவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக 2 மாசம் சுத்தி பைக்ல, ஆட்டோல சுத்தி மாலாமாமி, ஷிபு, பாரதி, கிருஷ்ணகுமார், சதீஷ், இன்னும் பசங்க எல்லாரும் சேர்ந்து சுத்தி அலைஞ்சி யாரு எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க. 2 மாசம் முடிவுல சதீஷ் ஒரு லிஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, இத்தனை பேர் நல்லா இருக்காங்க வசதியா, ஆனா இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம். மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா குர்ரா ஸ்ரீனிவாசமூர்த்தியும் சதீஷும் தான் இந்த ஸ்கீமை பான் பண்ணி அண்ணன் கிட்ட கொண்டு சொன்னாங்க. அண்ணன் தலைவர் அது உத்தரவு கொடுத்தாங்க. 2021ல இருந்து இந்த கடந்த 3 வருஷமா நாங்க இந்த மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நாங்க எங்க பொதுக்குழுல சொல்லியிருக்கோம், எங்க மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். இங்க எதுக்கு இங்க சொல்றேன்னா, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. 1 2 நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். 36 வருஷம் கூட இருக்கேன், 36 வருஷம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் என்னுடைய 10வது வயசுல இருந்து நான் அண்ணனை பார்த்துட்டு இருக்கேன், அண்ணனும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நடிகர் சங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருந்துச்சு. அப்போத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போத்துல இருந்து இது பண்ணிருக்காங்க. நான் டப்பிங் யூனியன்ல உள்ள வந்ததுக்கு அண்ணன் காரணம். என்ன இந்த கமிட்டி மெம்பரா இழுத்தது அவரு, ட்ரெஷரர் ஆக்குனது அவரு, செக்ரட்டரி ஆக்குனது அவரு, அடுத்த தலைவர்னு சொன்னது அவரு. இது எதுவுமே நான் கேட்கல, எனக்கு வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. அண்ணனா பார்த்து இது பண்றது. என்னைக்குமே இன்னொன்னு, ஒரு நல்ல தலைமை எப்படி தெரியுமா, பதவியை தேடி அந்த தலைமை போகாது, அந்த தலைமையை தேடி பதவி வரும். ஆரம்பத்துல இருந்து 1983 எங்க டப்பிங் யூனியன் ஃபார்ம் ஆனது. 2 வருஷம் நடத்த முடியாம எங்களுக்கு இன்னைக்கு இருந்த ஷூட்டிங்ல இருக்காரு ஜெயமணி சார், எங்களுடைய ஃபவுண்டர். அவரு இன்னும் இருக்கிற ஃபவுண்டர்ல அவர் ஒருத்தர். ஜெயமணி சார் இன்னைக்கு இல்ல, அவரும் சந்திரன் அண்ணன் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் தான் போய் அண்ணனை வலுக்கட்டாயமா நீங்க வந்தாதான் இந்த யூனியனை காப்பாற்ற முடியும்னு கூப்பிட்டு வந்து தலைவராக நாங்க அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு இந்த தலைவர் பதவி வேணும், எனக்கு வேணான்னு சொல்லுவாரு அவரு. அடுத்து நீங்க வாங்கடா, நீங்க என்ன சொன்னதுக்கு காரணம் அடுத்த ஜெனரேஷன் வரணும்டா. சும்மா நானே எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு நான் இங்க தான்டா இருக்கேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் கூட இருப்பேன்டா, உங்களுக்கு நான் இருக்கேன் வாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் வாங்க, யங் பிளட் வரணும், நீங்க நடத்துங்க யூனியனை. எனக்கு நீங்க நான் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு சொல்லுங்க, ஆனா இதை பண்ணலான்னு. அப்படிப்பட்ட தலைவர் அவர். இவரை பத்தி போய் அதெல்லாம் நம்ம யாரோ சொன்ன நாக்கு அழுகிடும் அவ்வளவுதான். சோ மோஸ்ட் அவைட்டட் எந்த ஒரு கூட்டத்திலையும் சரி, எங்க பொதுக்குழுல கூட சரி, எல்லாருமே வெயிட் பண்றது எங்கன்னா தலைவர் உரைக்கு. ஏன்னா ரவி என்ன பேசுறாங்கன்னா அது ஒரு தனி மாஸ் அது. சோ எங்க ஆளுமை மிக்க தலைவரோட உரை இதோ. ஷாஜி ஒண்ணு பேச சொல்றோம். வணக்கம்.
இப்போ எல்லாம் அந்த முதியோர்களுக்கு எல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லா பேட்டியிலுமே கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பெற்றோர்களை வந்து கைவிட்டுறாதீங்க, முதியோர் இல்லத்துல விட்டுறாதீங்கன்னு. அத வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே ஏஜ்டா இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் அந்த சீனியர்ன்ற இதுல முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தது எங்க தலைவர் தான். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில அவங்க ரொம்ப இதுவா இருக்கணும்ன்றதுக்காக எங்க மெம்பர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டாங்க கிரிக்கெட் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வருஷமா எந்த யூனியன்லயும் இல்லைன்றத ரொம்ப பெருமையா நாங்க சொல்லுவோம். ஹைதராபாத்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு எங்க கூட வந்து நீங்க வந்து விளையாடணும்னு சொல்லி கேட்டு அது வந்து எங்கேயுமே நடக்கல, ஹிஸ்டரியில எந்த யூனியன்லயுமே இல்லாத விஷயத்த எங்க யூனியன் ரொம்ப பெருமையா பண்ணிருக்குன்றத நாங்க பதிவு பண்றோம். அதுவும் இல்லாம அதை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் இல்லையான்னு உடனே அடுத்த செகண்ட் வந்து சொன்னோம், ஆனா இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு கேளு அப்படின்னு எல்லாரும் பேட்மிண்டன் விளையாடலாம் அப்படின்னாங்க. அடுத்த வருஷமே பேட்மிண்டனும் நடத்தணும். இந்த 2 யூனியன்லயும் எங்க யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆக்டிவிட்டிஸுமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்ததுக்கு ரீசனும் இதுதான். யங்ஸ்டர்ஸையும் கைவிட்டது கிடையாது, அதே மாதிரி முதியோர்களையும் கைவிட்டது கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பெண்களை கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க அப்படின்னு. அப்படின்னா இங்க இத்தனை கூட்டம் இங்க இருக்கவே இருக்காது. இன்னைக்கும் வர ஓட்டுல தெரியும் பெண்களுக்கு எங்க அண்ணன் என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு, சீனியர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காருன்றது வர எலெக்ஷன்ல கண்டிப்பா தெரியும். தேங்க்யூ. தலைவருடைய வழிகாட்டுதல் படி ஒரே செகண்ட் இந்த கிரிக்கெட் இப்ப சொன்னாங்கல்ல, அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது சதீஷ் தான். அவர் தான் எடுத்துட்டு வந்து அண்ணன் கிட்ட சொன்னாரு. சதீஷ் பேசு. முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா அண்ணன்ட்ட ஒரு பெரிய குவாலிட்டியா நாங்க பாக்குறது கத்துக்கிறது என்னன்னா, பொறுமையா கேட்பாங்க. யார் என்ன சொன்னாலும், இப்ப இங்க இருந்து எது கேட்டாலும் கேட்பாங்க. முதல்ல இது நியாயமா மெம்பர்ஸ்க்கு போய் சேருதா, இது மட்டும்தான் எங்க வேலையா இருந்தது. ஆனா மெம்பர்ஸ் இதை கேட்கறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்சார்ஜஸ் வந்து நிக்க கூடாது எலெக்ஷன்ல அப்படின்னு எல்லா இன்சார்ஜஸ் மேலையும் ஒரு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குன்னா இன்சார்ஜஸ் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுங்கிறத மெம்பர்ஸ் விரும்புறாங்கன்னு பைலால கொண்டு வராரு. இல்ல இன்சார்ஜஸ் எலெக்ஷன்ல நிக்க கூடாது, ஓட் பேங்க் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப எங்கள்கிட்டயே வந்து ஒரு 3-4 இன்சார்ஜஸ் வந்து நல்ல ஓட் பேங்கோட இருக்கிறவங்க, நல்ல பேரோட இருக்கிறவங்க, இன்சார்ஜஸ் நிக்க கூடாது. அப்படியா? இப்ப இருக்கிற யாருமே இன்சார்ஜஸ் கிடையாது. ஏன் இன்சார்ஜஸ் நிக்க கூடாது? மெம்பர்ஸோட காசுல இருந்து வர்ற 5% அவங்களுக்கு போகுது. சோ இன்சார்ஜஸ் மெம்பர்ஸ்ல இருந்து வர காசு எடுத்துட்டு அவங்க மேல வந்து உட்காரக்கூடாது. மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை சரியான முறையில கொண்டு வந்து கொடுக்கும்போது, தலைவர்கிட்ட கொடுக்கும்போது, தலைவர் முதல்ல அந்த காது கொடுத்து கேட்கிறார், ஓ இதை பண்ணலாமா, பண்ண முடியுமா, மறுபடியும் எல்லாத்தையும் கேட்பார் ஒவ்வொருத்தட்டியா. நான் கொண்டு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஆனா பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு கிரிக்கெட் விளையாடணும்? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. எவ்ரி சண்டே எங்க மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேரு 6 குழுவா, அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம், வலிமை 11 ஒரு டீம், டோலிவுட் டைகர்ஸ்னு ஒரு டீம் எங்களுக்குள்ளேயே. இப்ப டிபிஎல் ஒண்ணு கொண்டு வரும்போது அவங்க அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடும் போது உடம்புல தெம்பு இல்ல, இதனால ஒரு 5-6 பேரு யுவன் பிலீவ் தண்ணி அடிக்கிறது நிப்பாடி இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு, அந்த மெம்பர்ஸோட ஃபேமிலிக்கு இது எவ்வளவு பெரிய ஊக்கங்கிறது சொன்னா புரியாது. இது மெம்பர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒற்றுமையை எப்படி கொண்டு வரலாம், யூனிட்டி எப்படி. அப்ப அங்கெல்லாம் விளையாடும் போது ரொம்ப பெருமையா ஒரு தலைவன் எப்படி இருக்க முடியும்னா, அவ்வளவு பெருமையா நம்ம பசங்க எப்படி விளையாடுறாங்க பாடுறான்னு ரசிப்பார். அதே மாதிரி இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பசங்களை எல்லாம் விளையாட விட்டு என்ன வேணும், அடுத்தது என்ன பண்ணலாம், எல்லாரும் கேட்டது இன்சார்ஜஸ் மேல நிக்க கூடாது, பைலால கொண்டு வந்தாச்சு. இப்ப அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெக்னிக்கலா இன்னும் சைன் ஆகி வரல, அப்ப நாங்க நிக்கிறோம். மெம்பர்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் செஞ்சிருக்காரு. அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரணும். இப்ப பிரச்சனையே என்னன்னா, அடுத்த ஜெனரேஷன் வழி விடுங்கன்னு சொல்றதுதான். இப்போ தலைவர் என்ன சொல்றாரு, எல்லா பதவியும் நான் பார்த்துட்டேன், பதவி மேல ஆசையே இல்லை, எனக்கு வேண்டாங்கிறாரு. இல்லன்னு அவர் ரவி அண்ணன் இல்லைன்னா யூனியன் இல்லை. அதை வந்து இவங்க திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரையும் போட்டு கஷ்டப்படுத்தி அண்ணன் நடந்தாருன்னா இங்க அடிச்சு போங்கிற மாதிரி. 40 வருஷம் நண்பர், 40 வருஷம் நண்பர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடம்பு முடியலன்னா தோல் கொடுக்கணும். அந்த நேரத்துல நான் அடிச்சுப்பேன்னு சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அது நட்புக்கு பெரிய தப்பா போகும். நாங்க திரும்பவும் எல்லா டைமும் சொன்னோம், வேண்டாம் நீங்க வாங்க இருங்க, கேட்கவே இல்லை. இப்ப நான் என் சைட்ல இருந்து சொல்றேன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட், ரவி அண்ணனுக்கு தான் சப்போர்ட். ஏன்னா அவர் காது கொடுக்குறாரு, ரவி அண்ணன் ரீச் பண்ண முடியும், அண்ணன்ட்ட வந்து எல்லாரும் பேச முடியும். 1400, 1700, 1800 மெம்பர்ஸும் அண்ணனை ரீச் பண்ண முடியும். எப்ப வேணாலும் ரீச் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு மெம்பர்ஸ் போன் பண்ணி அண்ணன் கிட்ட பேச முடியும்னா, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிட்ட நெருங்கவே முடியாதுங்க. ஐ கேன் சேலஞ்ச் எனி ஒன்.
எங்க மெம்பர்ஸ் எப்ப வேணாலும் போன் பண்ணி ஒருத்தரை பத்தி பேச முடியும். இல்லங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, மெம்பர்ஸ்க்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா உடனே அடுத்த கமிட்டில என்ன பிரச்சனைன்னு பாருங்கடாங்கிறார். அவர் ஆணைக்கிணங்க இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். சோ மெம்பர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இன்னைக்கு இந்த யூனியன் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது ரவி அண்ணனால மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த யூனியனே கிடையாது. அது 2018 நடந்த பிரச்சனை, 13 இருந்த பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அண்ணன் இல்லைன்னா இந்த யூனியன் இல்லை. இது எங்களுக்கு இல்ல, நான் சொல்லல. மெம்பர்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்க கேட்கும் போது சொல்றாங்க அண்ணன் தாங்க யூனியனு, அண்ணன் தாங்க யூனியனு. இது சொல்லி கொடுத்து வர்றதே கிடையாது. அண்ணன் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மரியாதை வந்துருது. அந்த மரியாதைய நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அண்ணன் தான் எல்லாமே எங்களுக்கு. ரவி அண்ணன் தான். டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான் என்னைக்குமே. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான். அடுத்த யங்ஸ்டர்ஸ் உடைய பிரதிநிதியா நான் சொல்றேன், டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தேங்க்யூ. 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 இப்ப இந்த இடையே நடக்கிற தேர்தல்ல, டப்பிங் யூனியன் தேர்தல்ல நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணை செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார், எம்மி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக விசி ஜெயமணி, இஎம்எஸ் முரளி, HR முரளிதரன், ஆயுதி ஐயா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலட்சுமி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது உங்களுக்கு போராட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா ஒன்னும் போராட்டம் இனியும் போராட்ட காலங்களில் ஒதுக்க கூடாமல் ஏற்றிதான் நிற்கும். ஏன்னா வேற ஒரு வருத்தம் இல்லை. எதுக்கு நான் எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் தேர்தலில் இந்த தேர்தலில் பார்த்தேன். ஆச்சரியமா ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நோக்கி வச்சிருந்தேன், அதனால எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தாருன்னா அவருடைய பையன் சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க அங்க இவங்க செய்யாதெல்லாம் செய்வாங்க, இதான் ஒரே வார்த்தை. என்ன செய்யாதுன்னா 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம். எனக்கு என்ன இருக்கு, 10% பாவம் வேலை செய்யறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதுல 5% டெஃபினட்டா யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரும். இல்ல சொன்னதுல ஒரு 10% தான் என் காதல வந்துச்சு. அப்ப கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லல? கேட்டா இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், வேலை பேசுறதுக்கு பேப்பர் மீட் பண்றோம், இதுல பேசுது. நான் தைரியமா தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம், பழைய மாவட்டத்தில் இருக்கிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்திருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள சேர்த்துக்கிட்டு
ஆனால் இதனால என்ன பேச முடியல, தேவையான பேச முடியல. அதுக்காக வருத்தப்படாத நல்ல நண்பன், 40 ஆண்டு நண்பன். ஏதோ ஒரு பட்டு ஏன் நம்ம தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் கொடுத்ததுக்கு மேல வந்தாரு பேசினாரு. டைம் இருக்காது விஜய் இப்போ சிறப்பணும் சொல்லி பேச நின்றுட்டாரு. அவர் நின்றது எனக்கு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவு நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம். தொண்டர்கள் செய்வோம். இப்போ சொல்றேன், நான் ஜெயிச்சு வந்துட்டா 6 பேர் எடுத்துருவாங்க. யார் அந்த 6 பேர்னா அவங்க குடும்பம் 3 பேர், வேற யாரும் 3 பேர். அதனால நம்ம அப்படிலாம் இல்லாம மக்கள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். சொல்லிட்டேன். யார் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு நாங்கள் புதியமாக நோட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இது பண்ணிட்டாரு என்பது அர்த்தம். சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். அந்த லிஸ்டை படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதியாக அதே மிக முக்கியம். அவங்க வேலை கொடுத்தாரு என்று சொல்லி இவமுதையும் எனக்கு வாக்களித்து ராஜாவிலான யூனியன் கம்ப்ளீட்டா வெற்றி வந்தது. சொன்னப்ப எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அது நான் பதில் சொல்றேன். இப்போ இந்த இவர் சொல்றது எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஒட்டிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடையதுதான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். போன வருஷம் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் அப்ப இதெல்லாம் இவர் பார்க்கல. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ இது இன்னொரு சிஸ்டம். நாங்க எங்க இஷ்டப்படி நாங்க பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி இன்னொரு நீங்க கேட்டது நல்லதா போச்சு. ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தாரு. இப்பவும் அடுத்த பாடியில இருக்காரு. அவரு கடந்த 4 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம போடுவோம் 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும். அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காரு. என்ன விஷயம்னா, அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் கட்டல. அந்த டைம்ல அப்ப இவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்கா சொல்றேன், எனக்கு விஜய் இது கட்டிடுங்க. ஒருவேளை விஜய் சார் கட்டினாருன்னா அதை வேற யாருக்காவது யாரு கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவரு வெளியில இது பண்ணாரு. இவரு விஜய்க்கு கட்டியிருக்கேன்னு ராஜேந்திரன் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போ நான் சொல்றேன், 40 வருஷம் கூட எதுவுமே கத்துக்கல, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதிஹாசன் எங்க மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்க மெம்பர். அவங்க மெம்பர் ஆனதுல அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல. அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க, மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் மெம்பர் ஆனாங்க. மெம்பருக்கு ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல. அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனால்
அவங்க 2 பேருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா. என்ன அவங்க சந்தா கட்ட முடியாதுங்க கட்டுறேன் நானே கிடையாது. இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்க யூனியன் மெம்பருங்க. எந்த எலெக்ஷன்ல விஜய் சார் வந்து ஓட்டு போடுறதுக்கு எங்க ஓட்டு விடுறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அத கடமை. அது வந்து யாருக்காக சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும். போய் கையை பிடிச்சி வீட்டு வர முடியாதுல்ல, சொல்றதுதான் பண்ண முடியும். சரி, ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன் ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படித்தான் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டுடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீடைல்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போறது. ஏன்னா இந்த டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்குல வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும். இல்லன்னா டபுள் என்ட்ரி வரும். இப்படி போடுதுன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல இது பண்ணுது. உள்ள வந்து கேட்டா தெரியுங்க, வெளியே வந்து பேசினா எதுவுமே தெரியாது. டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ள தான் வந்து கேட்டதா தெரியும். இப்போ போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேட்கிறாரு? யாருகிட்ட அவர் வந்து கேட்கலங்க, யாருகிட்ட அவர் வந்து கேட்கல, உங்ககிட்டதான் கேட்டாரு. இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காங்க. அவர் கேட்கிறாரு, எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இதே மாதிரி அவர் குறைக்கையிலேயே உட்காந்துருந்தாரு, உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கேள்விக்கு ஸ்லாட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணா வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு. சொல்லல அப்படின்னு எதிரில போய் நின்னுட்டாரு. சோ நின்னுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் இதெல்லாம் நல்லது பண்ணுவோம், எல்லா நேரத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும். என்ன பழி சொல்றது? என்ன இதுக்கு இன்னொன்னு சொல்றேன், இது ஒரு சொந்த புத்தியில பேசல, இது பின்னாடி இருந்து ஒருத்த எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ ஒரு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல. நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம், ஒண்ணு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம், அவ்வளவுதான். ராதாரவி சார் வந்து இப்ப வந்து கொஞ்சம் வயசு முழுதுனால வந்து அவர் தலைவரா வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற தலைவர் வந்து உட்கார மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. வேற தலைவர் தான் யாரு? அதான் கேட்கிறேன். இருடா, என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அது மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, ராதாரவி சார் இல்லைன்னா வந்து தங்கமும் ஒண்ணும் இல்லை, அவங்களே சொல்றாங்க தங்கமும் ஒண்ணும் இல்லை, பின்னாடி வர உறுப்பினரும் ஒண்ணு இல்லைன்றாங்க. சரி, ராதாரவி சார் தோழை இல்லைங்க, ராதாரவி சார் தோழை இல்ல. நான் இப்ப வரேன், நான் வர மாதிரி வரேன், 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா, இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் தோழை கிடையாது. அவரே நேரடியா சொல்லுவாரு, அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்லுவாங்க. அதான் இல்ல அண்ணா, அதுக்கு அண்ணா வந்து சொல்லுவாங்க. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ராதாரவி சார் இப்படி பண்றாரு, இப்படி பண்ண போறாரு, அவன் யூனியனை விற்க போறது இல்லை. நான் எப்படியோ போறேன்பா, நான் இப்ப ஜெயிக்க போறேன், ஜெயிச்சுட்டு நான் வேற தலைவர் கொடுக்குறேன், ஆனா யூனியன் விற்க மாட்டேன்ல. அந்த சட்டப்படி என்னன்னா யூனியன் விற்க முடியாது. இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆயிட்டேன்னா உப தலைவரோட தான் உள்ள கொண்டாடலாம். நீங்க சொல்றக்கூடிய ஐடியாவை நீங்க சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு. நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி அதுல கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்காரு, அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்னு சொல்லிடுவோம், இந்த துர்கம்மா யாருன்னா
டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய இருந்தாங்க. அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க முந்தையெல்லாம் முதல்ல எழுதுனாங்க, அப்புறமா நம்ம கிட்டே விட்டாங்க. செயல்படணும். அதே மாதிரி கவிதை யாருன்னா டைரக்டர் டி.என். பாலு சார் பையன், அதாவது சட்டமன்ற கையில் படம் இருக்காங்கல்ல, அவருடைய பையன். இப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா எல்லாரும் வந்து ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்னொருத்தையும் இதுல யாருமே வந்து சோழையானவர்கள் கிடையாது. அவராக்கிடுவார் இவராக்கிடுவார், அவருடைய ஐடியாவா இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தா கூட நம்ம இருக்கிறது, நான் ஏன்னா சொன்ன போனதை அதை தூக்கி சுமக்கிறாரு. போனவிட சொன்ன இல்லையா நான் வந்து விட்டுறேன், நீங்க நான் பேசிட்டு யாராவது கொண்டாந்துடலாம் நான் சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்ட் ஆகுது. அவர் புது ஐடியா எதுவுமே வர அளவுக்கு அவரு இன்னும் பேச்சுப்பாரு. 40 வருஷம் நண்பர் சார் அவருக்கு. பேசி அழகா ப்ராசஸ் பண்ணி உங்க நல்ல நண்பருக்கு வந்து நீங்க வந்து தனிச்சியாவே ஒரு தலைவர் ஏற்கனவே நீங்க தான் ஜமீனாவே ஆதரவிக்கலாம். சரிங்களா? நீங்க அழகா பேசினாவே பிரச்சனை பாதிக்காம எடுக்கும் சார். எலெக்ஷன் அழகா எப்படி பேசுறேன் பார்த்துட்டு இருந்தேன். யானை குடிச்சுட்டே இருந்தது தண்ணிய. அங்கே வந்து அவன் இசைக்கு சொல்றான், அவனே தண்ணி எதுவும் கட்டிட்டு. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால சொல்றேன். இப்ப நான் இருந்து விரைவுக்கு சொன்னோம்னா அந்த ஓடிடுப்பேன். அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவரு வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வாங்க வந்து சொன்னா, நான் நிக்கிறேன்னு சொல்றவங்கள நான் நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுவும் பேசிக்கா. அதனால நின்னாரு அவ்வளவு. அவங்க வந்து ஹைதராபாத் போய் 2 படங்கள் கட்டிங் பண்ணிட்டாங்க. இப்ப கேள்வி எழுப்புறதுக்கு அது கேள்வி பை லோகேஷன் பேச்ச யாராவது அங்க வந்து மரியாதை பாருங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணும்ன்றதே இல்லை. யார் நடிச்சாங்கன்னு பார்த்தேன், யாரும் வாங்கலையா? லோகேஷ் போய் பாரு. பப்ளிக்கா பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் சரி. இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் நம்பரா என்ன ரூல்ஸ் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் போன் பண்ணுவோம்னா இன்னும் ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புறேங்க அது அனுப்பிச்சுட்டு இருப்பேன். இவரு சொல்லியா அங்க போய் சொல்லணும். அப்போ ஆச்சுன்னு சொன்னா அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒண்ணும் இல்லை, வந்துருச்சு காசு, அவ்வளவுதான். எங்கேயும் அதோட இனிமேல் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தப்பா என்ன பேசுறீங்க, வேற ஆளுங்கிட்ட பேசுற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சது வேணா என்னால சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு கொடுக்கணும் ஒண்ணுமே கிடையாது. இது வேலை இருக்கு. என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வார். சார் நாங்க ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு. சார் நாங்க எல்லா எலெக்ஷனும் சொல்றது, இவர் வாக்குறுதிதான் கொடுக்க மாட்டாரு, வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளவுதான். ரைட்டா? என்ன வேணும்? ஏங்க 1985 வந்து அவரு தானே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்ன திரை யூனியனுக்குள்ள வரணும். இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும். இதை தடுக்கிறோங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ற இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம்,
சின்னையே நான் பேச விட்டேன்னு ராஜவேந்திர சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா, நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது. இத சின்னையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ் வேற வேலை இல்ல, அவரு லோகேஷ் மகராஜ் வேற வேலை இல்லையா? யாரும் அவரை பத்தி பேச நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்றேன், பொய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டை அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. ஞாபகம் இல்ல அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்தாங்க. அந்த மாதிரி தப்பு தப்பா பேசாரு எல்லாமே. தேங்க்யூ வெரி மச்.